திடீரென்று ஒரு நாள் மறுபடியும் முன்னெச்சரிக்கை எதுவுமின்றி வாசுதேவன் வந்து சேர்ந்தான். அப்போது ஜெயந்தியின் கோபமெல்லாம் இன்ப வேதனையாக மாறியது. வாசுதேவன் சிறிது நேரத்திற்கெல்லாம் ஜெயந்தியை பார்ப்பதற்காக அவளோடு வந்தான். ஜெயந்தியினுடைய தோற்றத்தில் முன்னை விட அதிக வித்தியாசம் காணப்பட்டது. ஜெயந்தி, அவளுடைய தகப்பனார், வாசுதேவன் மூவரும் சேர்ந்து சிரித்து விளையாடி கொண்டிருந்த சமயம் வெளியே சென்றிருந்த சூடி உள்ளே ஓடி வந்தாள். வாசுதேவனை கண்ட சூடாமணி ஒரு கணம் செயலற்று நின்றாள். வாசுதேவன் அவளை ஆவலுடன் நோக்கினான். அவள் வெட்கத்துடன் தலை குனிந்த வண்ணம் உள்ளே சென்று விட்டாள். சூடாமணியின் மீது ஜெயந்திக்கு சிறிது சந்தேகம் தோன்றியது. சூடாமணியின் அழகில் வாசுதேவன் மயங்கி போயிருக்கிறான் என்பதை வெகு சீக்கிரம் அறிந்து கொண்டாள் ஜெயந்தி. வாசுதேவன் மீது என்றைக்கும் இல்லாத கோபம் பொங்கி வந்தது. வாசுதேவனுக்கும் சூடாமணிக்கும் சிநேகம் வளர்ந்து கொண்டே போயிற்று. இதுவரை வாசுதேவன் தன் மீது வைத்திருந்த அன்பெல்லாம் வெறும் பாசாங்குதானா? வாசுதேவனுக்காக தான் இத்தனை காலம் காத்திருந்ததெல்லாம் வீண்தானா? தன்னை விட சூடாமணி எந்த விதத்தில் அழகி? ஜெயந்தியின் இதயத்தில் பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது. கள்ளங்கபடமற்ற சூடாமணி ஒரு நாள் ஜெயந்தியின் கண்கள் சிவந்திருப்பதை கண்டுவிட்டு, அம்மா, ஏன் உன்னுடைய கண்கள் இத்தனை சிவப்பாயிருக்கின்றன என்று கவலையுடன் கேட்டாள். ஜெயந்தி ஏதோ பதில் கூறி மழுப்பிவிட்டாள். சூடாமணி இதை உண்மை என்று நம்பினாள். வாசுதேவன் உண்மையில் யாரை அதிகமாக நேசிக்கிறார் என்பதை ஒருவராலும் யூகித்தறிய முடியவில்லை. கடைசியில் ஜெயந்தியின் குழப்பம் ஒருவாறு தீர்ந்தது. அவருடைய சிற்றன்னை இறக்கும் சமயம் குழந்தையை பற்றி சொல்லிவிட்டு போன வார்த்தைகள் அவளுடைய இதயத்தில் எதிரொலி செய்தன. ஜெயந்தி, இந்த குழந்தையை நான் எத்தனை அன்பாக வளர்ப்பேனோ அவ்வாறாக நீயும் காப்பாற்ற வேண்டும். ஜெயந்திக்கு இந்த வார்த்தைகள் ஞாபகம் வந்ததும் சூடாமணியின் மீதிருந்த கோபமும் வருத்தமும் மறைந்து அன்பும் ஆசையும் தோன்றின. அதே சமயத்தில் உள்ளே ஊஞ்சலாடி கொண்டிருந்த சூடாமணி தன்னுடைய தவறான செய்கையை குறித்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள். தன் தாயை போல் இருந்து வரும் ஜெயந்தியின் மீது அவளுக்கு அளவில்லாத அனுதாபமும் வாஞ்சையும் ஏற்பட்டது. அவளுடைய விருப்பத்துக்கு மாறாக தான் வாசுதேவனுடன் பழகுவதை விட்டுவிட வேண்டும் என்று தீர்மானித்தாள். உடனே வாசுதேவனிடம் சென்றாள். சூடாமணியை கண்டதும் அவன், எங்கே வந்தாய் என்று கேட்டான். சூடாமணி தன் வந்த விவரத்தை சொல்லி தன்னை அடியோடு மறந்துவிட வேண்டும் என்று வாசுதேவனை வேண்டிக் கொண்டாள்.